எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் வந்து இந்தியன் சினிமாவில் வந்திருக்கான்னு எனக்கு இதுவரையும் எனக்கு தெரியல. இங்கே வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப எஜுகேட்டிவ் அண்ட் இன்ஃபர்மேஷனலாகவும் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் இமோஷ்னலான மூவியாக இருந்தது. ப்ளீஸ் எல்லாரும் பாருங்க. சும்மா லைட்டாக ஏதோ சுமாராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தேன். படம் பார்த்தா சீட் எட்ஜ். படம் உண்மையை சொல்லணும்னா அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிருக்கு. நீங்கள் சொல்கிற கமர்ஷியல்னு நீங்கள் சொல்கிற எல்லாமே இதில் இருக்குது. ஒரு நார்மல் படம் இல்லாமல் ஒரு பயோகிராஃபி நடந்த உண்மைகளை படம் காட்டுறாங்க போது அது அந்த மாதிரி பார்க்க இன்ட்ரெஸ்ட் ஆகும். கண்டிப்பாக அந்த படம் பார்க்கலாம். அது ரொம்ப மனசை எல்லாருக்குமே பாதிக்கும். படத்தை பார்க்குறவங்களுக்கு எல்லாரும் ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். எங்களை அடக்குமுறைகள் செய்தால் அதை நாங்கள் தகர்த்தெறிந்து அடித்து உடைத்தெறிவோம் அப்படின்றது தான் தண்டகாரண்யம் சொல்லுது. ஸோ இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி, பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ், எவ்ரிதிங் வாஸ் ரியலி குட். அழுதுட்டேன் படம் வெளியே வந்து தேம்பி அழுது. நிறைய படம் பார்க்குறேன்றதோட வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல படம் வருது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ஊமை விழிகளில் வர மனிதா மனிதா உனது பெயர். ராவா கோட்டையில் உட்காந்துக்கின்னு புது சட்டம் போடுவீங்க. தூங்கி வந்து பார்த்தா நாங்கள் குற்றவாளியா?